Hi students, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th க்கு வந்து எகனாமிக் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12th ஓட ஆபீஷியல் எகனாமிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆபீஷியல் ஆன்சர் கீ நம்ம வந்து எகனாமிக்ஸ்க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். வீடியோ பார்க்கறவங்க இன்னும் கூட Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்கன்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம இப்பவே ஜாயின் பண்ணி வெச்சுக்கோங்க. லிங்க் நான் வீடியோ கீழ நான் கொடுத்திருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. and இதெல்லாம் முடிய நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறீங்கன்னா கூடி சீக்கிரம் நம்ம வந்து கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் எந்த மாதிரிலாம் வந்து ஸ்டாஃப் வந்து பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் அப்டேட் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டே பை டே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு கிரேஸ் மார்க்கோட இன்ஃபர்மேஷன் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். மறக்காம இப்போவே வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். பொதுவாக ஒரு வழியா 12th வந்து ஃபைனலி வந்து எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லா சப்ஜெக்டோட எக்ஸாமும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாமும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி எழுதுனீங்க நல்லா வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பேசிக்காக எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டைமிங் வந்து பற்றி இருக்காது. ஏனிவே இப்போ நம்ம வந்து ஒன் வேர்டு பற்றி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி 20 ஒன்னோட நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 20ல் நீங்கள் நல்லா புக் பேக் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 18 நல்லா இருந்தால் ஒரு 17 கூட நீங்கள் வந்து நல்லா எடுத்துருக்கலாம். மற்றபடி 2-3 மட்டும் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏனிவே நம்ம கூடி சீக்கிரம் அஃபீஷியல் ஆன்சருக்கு நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் போட போகிறோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஓவராலாக எத்தனை மார்க் வந்து வருது ஒன் வேர்ட்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வந்து எந்த மாதிரி மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நான் வந்து ரீட் பண்ணுவேன். ஸோ ஓகேவா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்னோட நான் சொல்லிட்டேன். ஒன்னோட நல்லா அப்புறம் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்லையுமே வந்து பேசிக்காக நீங்கள் நல்லா புக் பேக் நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் பொதுவாக அட்டன் பண்ணியிருக்க முடியும். பட் கம்பல்சரி 30வது கொஸ்டின்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக எழுதியிருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். கம்பல்சரி நம்ம வந்து கொஞ்சம் ஓனாக நம்ம திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால பேசிக்காக நீங்கள் வந்து அது கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. மற்றபடி மற்ற கொஸ்டின்ஸில் நீங்கள் நல்லா புக் பேக் படிச்சிருந்தா கூடியும் உங்களால் ஓவராலாக வந்து எழுதியிருக்க முடியும்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டினாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே கொஞ்சம் கம்பல்சரி நம்மளாக திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. எனிவே நான் சொன்ன மாதிரி கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. அப்புறம் வந்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மற்ற கொஸ்டின்ஸில் எல்லாமே வந்து ஓரளவு நீங்கள் நல்லா புக் பேக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் 3 மார்க்குமே வந்துருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்ட் சாய்ஸோட நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக 7 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னே சொல்லலாம். இதுலேயுமே நான் வந்து சொன்ன மாதிரி புக் பேக் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூடியும் உங்களால் வந்து நல்லா எழுதியிருக்க முடியும்னே சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா படிச்சுப்பீங்க நான் வந்து நம்புகிறேன். எனிவே 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே புக் பேக் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுலேயுமே எல்லா பேரும் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மொத்தத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் தான் லீட் வந்திருக்கீங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா நான் சொன்ன மாதிரி கூடி சீக்கிரம் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டு கிரேஸ் மார்க்கோட நியூஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரப்போகுது. மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் மறக்காமல் உங்களுக்கு கிரேஸ் மார்க்கோட இன்ஃபர்மேஷன் அப்புறம் பேப்பர்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.